துபாய் மீது ஈரான் தாக்குதல். மத்திய கிழக்கில் அதிர்வு. துபாய் தாக்குதல் அதிர்ச்சியில் உலகம். உலக பொருளாதாரத்திற்கு என்ன ஆகும்? ஈரானின் அடுத்த இலக்கு என்ன? துபாய் உலக வர்த்தகத்தின் இதயம். அந்த நகரம் மீது ஏவுகணை விழுந்தால் உலக பொருளாதாரத்துக்கு என்ன ஆகும்? ஈரான் ஏன் துபாயை தேர்ந்தெடுத்தது? ஈரானின் துபாய் தாக்குதல் பிராந்தியத்தில் பூகோள அரசியலை மாற்றி எழுதும் ஒரு மூலோபாய நடவடிக்கை. மத்திய கிழக்கில் நீண்டகாலமாகவே நிலவி வரும் பூகோள அரசியல் பதட்டங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை மையமாக கொண்டவை. சமீப காலமாக இந்த பதட்டங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து ஈரான் தனது பதிலடியை பிராந்தியம் முழுவதும் விரிவுபடுத்தியது. பஹ்ரைன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பொருளாதார மற்றும் வர்த்தக மையமான துபாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இந்த சம்பவங்கள் ஒரு புதிய சவாலாக மாறியுள்ளன. இந்த பிராந்திய நாடுகள் அமெரிக்காவுடன் நீண்டகாலமாகவே நெருங்கிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டணிகளை வைத்திருப்பதும் சமீபத்திய ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் போன்ற ராஜதந்திர முயற்சிகள் மூலம் இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதும் ஈரானுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் இந்த தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட மூலோபாய நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நேரடியாக அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டாளிகளாக கருதப்படும் நாடுகளில் உள்ள பொருளாதார மற்றும் வர்த்தக மையங்களை குறிவைப்பதன் மூலம் ஈரான் ஒரு மறைமுக ஆனால் அழுத்தமான செய்தியை அனுப்ப முயல்கிறது. குறிப்பாக துபாய் போன்ற உலகளாவிய வர்த்தக மையங்களை தாக்குவது பொருளாதார நலன்களின் மூலம் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு தந்திரமாகும். ஃபேர்மேன் தி பாம் ஹோட்டல், துபாய் சர்வதேச விமான நிலையம், புர்ஜ் அல் அரப் மற்றும் ஜபல் அலி துறைமுகம் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தது. துபாயின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் மேற்கொள்ளப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக கூறினாலும் இந்த சம்பவங்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளன. இது சர்வதேச உறவியல் வல்லுநர்களால் பிராந்தியத்தில் பதட்டங்களை அதிகரிக்கும் ஒரு பொருளாதார போரின் ஆரம்ப கட்டமாகவும் ஈரானின் சமச்சீரற்ற போர் உத்தியின் ஆசிமெட்ரிக் வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. துபாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதன் பொருளாதாரத்தின் மீது பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய மையமாக துபாய் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் வழியாக தினமும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சேவைகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. ஜபல் அலி துறைமுகம் மீதான தாக்குதல் சர்வதேச விநியோகச் சங்கிலியில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட சேதங்கள் விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறையை நேரடியாக பாதிக்கும். இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அசைத்து பிராந்தியத்தில் முதலீட்டு அபாயங்களை ரிஸ்க் பிரீமியம் அதிகரிப்பதன் மூலம் நீண்டகாலமாக துபாய் ஈர்த்து வந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை எஃப்டிஐ திசை திருப்பக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். உலகின் முன்னணி நிறுவனங்கள் துபாயில் அலுவலகங்கள் வைத்திருப்பது பெருமையாக கருதப்படும் நிலையில் இத்தகைய தாக்குதல்கள் வணிகச் சூழலின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். ரியல் எஸ்டேட், நிதிச் சேவைகள் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் ஏற்படும் சரிவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பிராந்தியத்தின் நிதிச் சந்தைகளில் ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கி எண்ணெய் விலைகளில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கின் அரசியல் வியூகத்தில் அதன் நிலையை உறுதிப்படுத்தும் ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது. தனது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் திறனை வெளிப்படுத்துவதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்கள் கூட்டாளிகள் மூலம் ஈரானை தனிமைப்படுத்த எடுக்கும் முயற்சிகளை தகர்க்கும் ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. இது வெறும் தாக்குதல் இல்லை, இது ஒரு செய்தி. துபாயை தாக்குவதன் மூலம் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு உங்கள் நண்பர்களை தாக்கினால் எங்கள் நண்பர்களையும் தாக்குவோம் என்ற மறைமுக எச்சரிக்கையை விடுக்கிறது. இது பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க கூட்டாளிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புவதுடன் ஈரானுடன் நேரடி மோதலை தவிர்க்கும்படி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு உத்தியாகவும் அமைகிறது. இந்த தாக்குதல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு கொள்கையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தீவிர அழுத்தத்தை உருவாக்கும். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான அதன் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளின் நீண்டகால நிலைத்தன்மை குறித்து சிந்திக்க தூண்டும். இது பிராந்தியத்தில் புதிய பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு வழிவகுக்கலாம். பிராந்தியத்தில் ஈரானின் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தும் ஒரு முக்கிய படியாகவும் இது கருதப்படலாம். துபாய் மீதான தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தரப்பிலிருந்து பல்வேறு வகையான பதிலடி நடவடிக்கைகள் சாத்தியமாகும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தி ஏவுகணை தடுப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தக்கூடும். ராஜதந்திர ரீதியாக சர்வதேச சமூகத்தில் ஈரானுக்கு எதிரான ஒருமித்த கண்டனத்தையும் புதிய பொருளாதார தடைகளையும் கொண்டுவர முயற்சிக்கலாம். அமெரிக்கா தனது பிராந்திய ராணுவ இருப்பை அதிகரிக்கலாம் அல்லது ஈரானுக்கு எதிரான மறைமுக அல்லது நேரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்.
மேற்கொள்ளலாம். இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை தனது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதி ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் அல்லது ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்த வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வுகள் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய இராணுவ மோதலுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கலாம். எனினும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளின் அழுத்தம் மற்றும் பிராந்தியத்தில் மேலும் ஸ்திரத்தன்மையை காக்க வேண்டிய உலகளாவிய பொருளாதார தேவை அனைத்து தரப்புகளையும் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிலடிக்குள் இருக்க தூண்டலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். துபாய் மீதான தாக்குதல்கள் அங்கு வசிக்கும் வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளன. உலகிலேயே அதிக வெளிநாட்டினர் வசிக்கும் நகரங்களில் துபாயும் ஒன்று. இவர்களில் பலர் தங்கள் தொழில், பாதுகாப்பு மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்திற்காக துபாயில் குடியேறியவர்கள். இத்தகைய தாக்குதல்கள் அவர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புவதுடன் வாழ்வாதார ஸ்திரத்தன்மை பற்றிய கவலைகளையும் உருவாக்கும். இதனால் உயர்திறன் கொண்ட வெளிநாட்டினர் துபாயிலிருந்து வெளியேறத் தொடங்குவார்கள் என்ற அச்சம் நிலவுகிறது. இது மனித மூலதன இழப்பு, ஹியூமன் கேபிட்டல் ஃபிளைட் என்ற நிகழ்வை உருவாக்கி துபாயின் சேவை சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் கடுமையாக பாதிக்கும் என சமூகவியலாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தனது குடிமக்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அழுத்தத்தில் உள்ளது. தாக்குதல்கள் மக்கள் மத்தியில் பயத்தையும் பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலுக்கு எதிரான அதிருப்தியையும் வளர்க்கலாம். ஈரானை பொறுத்தவரை அதன் குடிமக்கள் மத்தியில் இந்த தாக்குதல்கள் ஒரு தேசியவாத உணர்வை தூண்டலாம் அல்லது சர்வதேச சமூகத்தின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்ற கவலைகளை எழுப்பலாம். ஈரானின் இந்த நடவடிக்கையில் கணிசமான ஆபத்துகளும் சாத்தியமான ஆதாயங்களும் உள்ளன. ஆபத்துகளை பொறுத்தவரை இந்த தாக்குதல்கள் சர்வதேச அளவில் ஈரானை தனிமைப்படுத்தலாம், புதிய பொருளாதார தடைகளை கொண்டு வரலாம் மற்றும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிடமிருந்து நேரடி இராணுவ பதிலடியை தூண்டலாம். இது பிராந்தியத்தில் ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும். இது ஈரானின் பொருளாதாரத்தையும் சமூக அமைதியையும் சீர்குலைக்க கூடும். மறுபுறம் சாத்தியமான ஆதாயங்கள் பின்வருமாறு: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தனது பதிலடி திறனை வெளிப்படுத்துவது, பிராந்திய கூட்டாளிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பது மற்றும் உலகளாவிய வர்த்தக மையமான துபாயை தாக்குவதன் மூலம் சர்வதேச சமூகத்தை மத்திய கிழக்கு மோதலை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வைப்பது. துபாயில் உள்ள மேற்கத்திய நிறுவனங்களின் முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு குடிமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுவதால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்கள் பிராந்திய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு ஈரானுக்கு உள்ளது. இந்த சிக்கலான அதிகரிப்பு ஏணியில் எஸ்கலேஷன் லேடர் ஈரான் ஒரு திட்டமிட்ட ஆபத்தை எடுத்துள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் தேர்தல் முறை இல்லை என்றாலும் இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தின் அரசியல் நிலைத்தன்மையிலும் ஆட்சியாளர்களின் செல்வாக்கிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைமை அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் திறம்பட வெற்றி பெறவில்லை என்றால் அது உள்நாட்டு அதிருப்திக்கு வழிவகுப்பதுடன் ஆட்சியாளர்களின் சட்டப்பூர்வத்தன்மை லெஜிட்டிமெசி குறித்த கேள்விகளையும் எழுப்பி நீண்டகால அரசியல் சவால்களை உருவாக்கலாம். அதேபோல் பிராந்தியத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு நிலைப்பாட்டில் மாற்றங்களை உருவாக்கலாம். ஈரானின் இந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான தங்கள் பாதுகாப்பு உறவுகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டலாம் அல்லது ஈரானுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கலாம். ஈரானுக்குள்ளேயே இந்த தாக்குதல்கள் அந்நாட்டு தலைமையை மக்கள் மத்தியில் ஆதரிக்கும் அல்லது விமர்சிக்கும் சக்திகளை உருவாக்கலாம். இது உள்நாட்டு அரசியல் இயக்கவியலில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கில் புதிய புவிசார் அரசியல் கூட்டணிகளையும் சக்திகளின் மறுசீரமைப்பையும் தூண்டும். ஈரானின் துபாய் மீதான தாக்குதல் என்பது ஒரு சிக்கலான பூகோள அரசியல் நகர்வாகும். இது மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஆழமான மோதலை எடுத்துக்காட்டுகிறது. துபாயின் பொருளாதார முக்கியத்துவத்தை இலக்கு வைப்பதன் மூலம் ஈரான் சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதுடன் தனது எதிரிகளுக்கு நேரடி மோதலை தவிர்த்து ஒரு மறைமுக மற்றும் அழுத்தமான செய்தியை அனுப்ப முயல்கிறது. இந்த தாக்குதல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பொருளாதாரத்திற்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தினாலும் ஈரானின் நோக்கமானது தனது பாதுகாப்பு மற்றும் அரசியல் நலன்களை பாதுகாக்க சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை தூண்டுவதாகும். மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்கள் உடனடியாக குறைய வாய்ப்பில்லை. இந்த சம்பவங்கள் பிராந்தியத்தில் புதிய பாதுகாப்பு கூட்டணிகளையும் அரசியல் மறுசீரமைப்புகளையும் உருவாக்கக்கூடும். இதன் விளைவாக மத்திய கிழக்கின் எதிர்காலம் இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களின் முழுமையான பூகோள அரசியல் மற்றும் சமூக பொருளாதார விளைவுகள் காலப்போக்கில் வெளிப்பட்டு பிராந்தியத்தில் ஒரு புதிய பாதுகாப்பு இயல்பு நிலையை நியூ நார்மல் ஆஃப் செக்யூரிட்டி டைனாமிக்ஸ் உருவாக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த மோதல் வெறும் நாடுகளுக்கிடையிலான சண்டை இல்லை, இது உலக பொருளாதாரத்தின் நரம்பை தொட்டுவிட்டது. ஒரு தவறான கணக்கு, ஒரு தவறான பதிலடி மத்திய கிழக்கை முழுமையான போருக்கு தள்ளுமா அல்லது அனைவரும் ஒரு வரையறுக்கப்பட்ட மோதலுக்குள் தங்குவார்களா?